அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். எல்லா வீடுகளுக்கும் சாவி இருக்கும். அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடாக இருந்தாலும் சரி, சிறிய அளவிலான குறைந்த செலவில் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, சாவி இருக்கும். ஒரு அழகான உவமையை மார்க்கம் சொல்லித் தருகிறது. சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் ஒரு சாவியை தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த சாவியின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க முடியும். டூப்ளிகேட் சாவியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்து கொடுப்பதற்கும் யாரும் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறார்கள். வேற யாருடைய சாவியை போட்டும் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட முடியாது. இந்த சாவி இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாவி உரித்தானது. அது என்ன தன்மை? ஒரே வரியிலே மார்க்கம் சொல்கிறது, மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலா. சொர்க்கம் செல்ல வேண்டுமா? தொழுகை என்னும் திறவுகளை போட்டு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் தொழுகையாளியாக இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், அல்லாஹ் நாடினால். இந்த சாவியை தயாரிப்போமா? யாரிடத்திலே செல்வது? எந்த இரும்பினால், உலோகங்களினால் செய்வது? எதுவும் தேவையில்லை. உது செய்துவிட்டு கடமையான தொழுகையை தொழுதாலே போதுமானது. அன்பு உறவுகளே, சொர்க்கத்தினுடைய சாவியை தயார் செய்வோம். சொர்க்கத்தை சொந்தக்காரர்களாக மாறுவோம். சொர்க்கத்தை தனதாக்கிக் கொள்வோம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.